இந்த ஜென்டில்மேன் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இப்போது இந்த காலேஜிலலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து நியூ ஸ்டூடெண்ட், அதாவது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை வந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து ரேக்கிங் பண்ணுவாங்க. இது காலேஜில் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ரேக்கிங் தடை சட்டம்லாம் நிறைய வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு அவேர்னஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கிறதே இல்லை. காலேஜுகளில் வந்து இந்த ரேக்கிங்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது எந்த காலேஜ், தனியார் காலேஜ் இருக்கும், அரசு காலேஜ், எந்த காலேஜுமே அந்த ரேக்கிங்ன்றது இப்போ கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற தாவேக்கா அரசோட அமைச்சர்களை முன்னாள் அமைச்சர்கள் வந்து ரேக்கிங் பண்ணுறாங்களோன்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற புதிய அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா தாவேக்கா அரசில், இந்த அமைச்சர்களை யாரையுமே வந்து திமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் யாருமே வந்து மரியாதையாக பேசுகிறதே இல்லை. இன்க்ளூடிங் முதலமைச்சரையும் சேர்த்தே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாரையும் வந்து ஒருமையில் பேசுகிறதுன்னு சொல்லி இது வந்து திட்டமிட்டு பேசிக்கிட்டு செய்கிற மாதிரி இருக்குது. இப்போ சில பேர் சொல்கிறாங்க திமுகவும் அதிமுக கூட்டணி போயிடுச்சா அப்படி சொன்னாங்க. கூட்டணி இல்லைன்னு பேசுகிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் கூட்டணியில் இருக்கிறாங்க. என்னென்னா, தாவேக்கா அமைச்சர்களை வந்து ஒருமையில் பேசுகிறது, அவன் இவன் போடா வாடா அப்படின்னு பேசுகிறது வந்து தொடர்ச்சியாக நடக்குது. இதுவும் கூட ஒரு வகையான ரேக்கிங் தானே. இது ஒரு முன்னாள் அமைச்சர்கள் இங்கே அனுபவம் இருக்குன்றதுனாலேயே இப்போ வந்து புதுசாக வந்து அமைச்சர் வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அனுபவமின்மையை வந்து பயன்படுத்திக்கிறது, இந்த அனுபவமின்மையை வந்து ஒரு ஏளனமாக பேசுகிறது, அது எப்படி வந்து சரியாக இருக்கும்? இப்போ அப்படி தான் கிட்டத்தட்ட அதனுடைய உச்சகட்டமாக அதை வெடித்து முதலமைச்சர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பதில் வார்த்தை என்ன சொல்லியிருக்குன்றது நான் துல்லியமாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, சட்டசபையில் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது, இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு எடுத்து பேசும்போது இவங்க எல்லாம் வந்து ஓடி போயிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரி ஓடி போகாமல் இருக்கிறதுக்கு வந்து சட்டமன்றத்தோட கதவுகளை வந்து சாத்த சொல்ல போகிறேன் சபாநாயகர்கிட்ட சொல்லி அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை சொன்னார். உள்ளபடியே இந்த வார்த்தை வந்து ஒரு தவறான வார்த்தையாக இருந்தால்னா தவறான வார்த்தை தான், யாருக்கும் இங்கே வந்து முட்டு கொடுத்து பேசலை, தவறான வார்த்தைனா இதுக்கு பதில் வார்த்தை என்ன வந்து போடணும்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது முன்னாள் அமைச்சரோ யாரோ ஒருத்தர் வந்து இதுக்கு பதில் கொடுக்குறாங்க. என்னென்னு கேட்டால், ஒரு முதலமைச்சர் வந்து எப்படிங்க வந்து எங்களை வந்து ஓடுறாங்கன்னு சொல்கிறாரு, அப்படி ஓடும்போது ஓடாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து சட்டமன்ற கதவுகளை மூடுவேன்னு சொல்கிறாரு. அப்படி சட்டமன்ற கதவுகளை மூடினான்னா அந்த கதவுகளை நாங்கள் உடைப்போம், அந்த கதவுகளை பூட்டினா அந்த பூட்டை உடைப்போம். ஸோ கதவை உடைப்போம், பூட்டை உடைப்போம், இப்படி தானே பேசியிருக்கணும். ஏன்னா சொன்னது கதவை தானே சொன்னார். கதவை நீங்கள் கால் வந்து சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஓடுறாங்க, அடுத்த முறை ஓடாமல் இருக்கிறதுக்கு அவருடைய காலை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாருன்னா முதலமைச்சர், அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்ட். என்னென்னு கேட்டால், இந்த முதலமைச்சர் இப்படி பேசுகிறதா ஒரு விழா எலும்பு உடைப்பேன்னு சொல்லி பேசலாம். ஆனால் முதலமைச்சர் சொல்கிறது என்னென்னா, ஒரு சாதாரண நடைமுறை பேச்சில் ஒரு வார்த்தை சொன்ன உடனே சட்டமன்றத்தை விட்டு ஓடுறாங்க, அடுத்த முறை ஓடாமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு வந்து சட்டமன்ற கதவுகளை வந்து சாத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து சபாநாயகர்கிட்ட நான் வந்து அவருடைய அனுமதி கேட்டு சாத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த சொன்ன வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா கூட, நாங்கள் அந்த பூட்டின கதவுகளை நாங்கள் உடைக்கிற சக்தி எங்களுக்கு இருக்குது, அதனால் வந்து நாங்கள் வந்து சட்டசபையில் நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம், சவால் விட்டுருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் பேசின வார்த்தை என்னென்னா, சட்டமன்ற உறுப்பினர் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அந்த மார்க்கண்டையன் பேசுனது என்னென்னா, நீ பூட்டுவியா, நீ உன் விழா எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறது ஒரு அதீதமான ஒரு துணிச்சலோட பேசியிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு அதீத துணிச்சல் சொல்லுவாங்க தெரியுங்களா, அசட்டு துணிச்சல், அதீத துணிச்சல், அசட்டு துணிச்சல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அதாவது ஆத்திரம அறிவை இழந்து சவால் விடுவாங்க, அப்படி தான் இருக்குது அவருடைய பேச்சு. விழா எலும்பை உடைப்பேன்னு சொல்லி சாதாரண மனிதரை பார்த்து சொல்ல முடியாதுங்க, சாதாரண மனிதரை பார்த்து சொல்ல முடியாது. இவர் வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கிறாரு, அதுவும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கிறப்போய் விழா எலும்பு உடைப்புன்னு பேசுறது இதை என்னன்னு சொல்ல முடியும்? ஒரு அசட்டு துணிச்சல், ஒரு அதீத துணிச்சல். ஸோ அந்த மாதிரி இப்போ பேசிட்ட மனுக்கிற உடனே வந்து அவர் மகனை வச்சு அவரை கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கைது நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து நீண்ட நேரம் இழுக்குது. அப்புறம் ஒரு 13 மணி நேரம் கழித்து அவரை கைது பண்ணுறாங்க, கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. இப்போ அவங்க மகன் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அந்த மகன் பேட்டியில் ஏதாவது ஒரு நேர்மை இருக்கா? அவர் ஏதோ சொல்கிறாரு, அவர் படித்த புலன்றது தெரியணுன்றதுக்காக
ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் கலந்து பேசி ஏதோ சொல்கிறாரு. பிரெயினுங்கிறாரு, இது வந்து பேக் போனுங்கிறாரு, ஸ்பைனல் கார்டுன்ற இதெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாரு சட்டமன்றத்தை. ரைட், ஓகே. இதெல்லாம் இவ்வளோ சொன்ன அந்த தம்பி ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன். இவ்வளோலாம் பேசுகிறீங்களா தம்பி? ஆனால் அப்பா பேசுகிறது ஒரே ஒரு வார்த்தை தவறுன்னு நீங்கள் சொல்லலைல்ல. அப்பா வந்து என்ன இருந்தாலும் அப்பா இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களே, அந்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரை வந்து விழா எலும்பை உடைப்பேன்னு பேசுகிறாரே, அது தப்புன்னு தெரிய வேணாமா? தந்தையாக இருந்தாலும் சொல்லணுமே, அப்பா பேசுனது தப்பு தான். அதை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த தம்பி மேலும் நமக்கு ஒரு பெரிய மரியாதை வந்திருக்கும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னு கேட்டால் வந்து முதலமைச்சர் சொல்லும் போது உங்கள் மகன் உங்கள் கூட இல்லை, நான் எங்கள் அப்பா கூட இருக்கிறேன். நீங்கள் பேசும்போதும் உங்கள் அப்பா கூட இருந்திருக்கணும். அவர் விழா எலும்பு உடைப்பேன்னு பேசினார்ல, அப்போ நீங்கள் உங்கள் அப்பா கூட இருந்து அப்பா இப்படி தப்பாக பேசியிருக்கக்கூடாதுப்பா, இப்படி பேசாதீங்க அப்படின்னு அப்பா கூட, நீங்கள் தான் அப்பா கூடவே இருக்கிறவர்ல, அப்பா மேடையில் பேசும்போது இப்படிலாம் பேசாதீங்கப்பான்னு அன்றைக்கி அப்பாவுக்கு நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கணும்ல. அப்பா இருந்தாலும் எப்படி வேணால் பேசிட முடியாதுல்ல. ஒரு தனி மனிதனையே நீங்கள் விழா எலும்பை உடைக்கிறதுன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரவுடித்தனமாக பார்க்கும்போது, ஒரு முதலமைச்சரை வந்து விழா எலும்பு உடைப்புன்னு பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வரம்பு மீறிய பேசின்னு சொல்லி அந்த தம்பிக்கு தெரியலையா? நான் கேட்குறேன். நல்லா பேசுகிறீங்க, அறிவோடு பேசுகிறீங்க தம்பி, சூப்பராக பேசுகிறீங்க. சட்டமன்றம் வந்து எக்ஸ்பிளைன்லாம் கொடுக்குறீங்க. சட்டமன்றத்தில் நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளைன் கொடுக்குற நீங்கள் அப்பா பேசுகிறது ஒரு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தப்பாக பேசிட்டாரு, இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படி சொல்லணும். ஆனால் அப்பா பேசுகிறதுக்கு நியாயம் கற்பிக்கிறீங்க. சட்டசபையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மூடுவேன்னு சொல்லும் போது அப்பா அதுக்கு பதில் சொன்னார். அது நியாயப்படுத்தக்கூடாதுல்ல. இப்போது நான் சொல்கிறேன், முதலமைச்சர் வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது. சட்டமன்றத்தோட கதவுகளை சாத்துவேன்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்கக்கூடாது. அப்படி சொன்னாலும் கூட சட்டமன்ற கதவுகளை உடைப்பேன்னு சொல்லியிருந்தாருன்னா அது 1 to 1 போயிட்டுருக்கும், அவ்வளோதான். ஆனால் சட்டமன்றத்தை மூடிவியா நான் உன் விழா எலும்பு உடைப்பேன்னு சொல்லி பேசுறது அது அதீதமான பேச்சு இல்லை அது. அப்போ தான் வந்து சிறையை வந்து அவரை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார் இல்லையா? யாரையுமே ஒன்று சொல்கிறேன், ஒரு நியாயவாதியாக பேசுங்க, நேர்மையாக பேசுங்க. தயவு செஞ்சு உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன்னா நேர்மையாக பேசுங்க. இப்போது நான் சொல்கிறேன், முதலமைச்சர் வந்து பேசுறது சரின்னு நான் சொல்லவே இல்லை. முதலமைச்சர் அப்படி பேசியிருக்கக்கூடாது. சட்டமன்றத்தை வந்து சாத்துவேன் பூட்டுவேன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை, பூட்டுவேன்னு சொல்ல சாத்துவேன்னு சொன்னார், அதை சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் அது சொன்னால் பதிலுக்கு என்ன செய்யணும்னா கதவுகளை சட்டமன்ற கதவுகளை உடைப்பேன்னு சொல்லலாமே தவிர முதலமைச்சரை விழா எலும்பு உடைப்பது அப்போ அதீதமாக போயிட்டார். அவர் அடுத்த ஸ்டெப்பு போயிட்டார். அது தப்பு தானே அது. ஸோ இப்போ அவங்க மகன் வந்து பேசும்போது சரி தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிற ஒரு பிள்ளையை எடுக்கிறார். என்னென்னு கேட்டால் ஜேசன் சஞ்சய். இப்போ எல்லாருக்கும் வந்து கிடைச்சது வந்து ஜேசன் சஞ்சய் தான். ஏன்னா கேட்குறதுக்கு ஆள் கிடையாது இல்லை. நீங்கள் என்ன வேணால் விமர்சனம் பண்ணுவீங்க, என்ன வேணால் பேசுவீங்க, எல்லாத்துக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசும் பொருள்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேசன் சஞ்சய். ஏன்னா வந்து உங்கள் மகன் உங்களோட இல்லை, அவர் இருக்கிறாரு இல்லை, அது அவங்களோட போச்சு. அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ளது. நீங்கள் உங்கள் அப்பா கூடவே இருக்கிறதா அந்த தம்பி ஒரு மேடையில் பொது மேடையில் விழா எலும்பை உடைப்பேன்னு பேசுகிறது, அப்போ நீங்கள் பக்கத்தில் வந்துருக்கணும்ல. நீங்கள் தான் எப்போவுமே அப்பா பக்கத்துலேயே இருக்கிறவர் தானே நீங்கள் இல்லை. ஸோ அதனால் அதை கடந்து இப்போ பேசுகிறீங்க. என்ன சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, சுகர் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளம் இருக்கிற ஒரு மனிதர் வந்து எப்படி விழா எலும்பு உடைக்க முடியும்? இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றீங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கிற ஒரு மனிதர் வந்து இன்னொரு மனிதரை போய் விழா எலும்பு உடைப்பேன்னு சொல்லலாமா? கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எல்லா நோயும் வச்சுக்கிட்டு இன்னொருத்தருடைய விழா எலும்பு உடைப்பேன்னு பேசுறது எப்படிப்பட்ட பேச்சு? ஸோ இதெல்லாம் வந்து அனுதாபத்தை திரட்டுறதுக்காக வந்து இப்போ பேசி பலன் இல்லை. எமோஷனல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் ஆகக்கூடாதுல்ல. அதுவும் நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறீங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ ஆக்ரோஷம் இவ்வளோ எமோஷனல் எதுக்கு? சட்டமன்ற உறுப்பினர், சட்டத்தை பாதுகாக்கிற இடத்துல இருக்கிற நீங்களே இப்படி பேசுனா எப்படி? ஸோ கைது நடவடிக்கையாக இருக்குது. இப்போ கைது நடவடிக்கை அப்புறம் கேட்டால் வந்து ஜெயில் தான் ஒன்று, பெயில்னு ஒன்று இருக்குது. வெயிலில் வரதான் போகிறீங்க. ஆனாலும் இதை வந்து தடுக்க வேண்டிய வேலை செஞ்சு தானே ஆகணும். சட்டத்துடைய வேலை செஞ்சு தானே ஆகணும். நீங்கள் இப்படியே பேசிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் விழா எலும்பு உடைப்பேன்றீங்க, இன்னொருத்தர் கையை வெட்டு வருவார், நாளைக்கு தலையை வெட்டுவார். கேட்டால் ஒரு முதலமைச்சரையே இப்படி வந்து பேசும்போது, பொது மேடையில் பேசும்போது அப்போது சட்டம் ஒழுங்கு என்ன ஆகும்? மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன ஆகும்? முதலமைச்சர் கண்டுக்காமல் விட்டுறாருன்னு வச்சுங்க, சரி விடுங்க பரவாயில்லன்னு. ஆனால் என்ன ஆகும்? நாளைக்கு வந்து மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு ஆளாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கத்தி எடுத்துட்டு நான் உன் தலையை வெட்டுறேன், காலை வெட்டுறேன், விரலை வெட்டுறேன், அப்படி தானே போயிட்டுருக்கோம். அப்போ நடவடிக்கை என்பது சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான் தவிர இதில் எங்கே வந்து ரிவெஞ்ச் எங்கே இருக்குது? ஒரு முன்னாள் முதலமைச்சர் கூட வந்து பேசும்போது
பேசுறதுலாம் சரி, நீங்கள் கண்ணம் தெரிவிக்கிறீங்க, அது பண்ணுறீங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக செய்யலாம். ஆனாலும் தன் சொந்த கட்சியை சார்ந்தவர் ஒரு அதீதமான ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறாரே என்ற அந்த வசனம், அந்த வருத்தம் கொஞ்சமாச்சும் இருக்கா? அது தப்பு இல்லையா? முன்னாடி வந்து முட்டாள் முதலமைச்சர்னு பேசும்போது ஆதவ அர்ஜுனாவை கண்டித்த நபரில் நான் தான் முதன்மையான நபர். நான் தான் வந்து ஆதவ அர்ஜுனாவை கண்டித்தேன். எப்படி நீங்கள் வந்து முட்டாள் முதலமைச்சர் எப்படி பேசுவீங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே ஆராசா வந்து அந்த வார்த்தையை போடும்போது அதை தடுக்க முடியல. காரணம்னு கேட்டிங்கன்னா, கேட்டால் அந்த வார்த்தைக்கு பதில் வார்த்தை நீங்கள். அப்போ உங்களுக்கு வித்தியாசம் இல்லையா? ஆதவ அர்ஜுனாவும் ஆராசாவும் ஒன்றா? ஆதவ அர்ஜுனாவும் ஆராசாவும் ஒன்றா? அந்த கேள்வி கேட்க வேண்டியது இருக்குல்ல. யார் சொன்னாலும் தப்பு தான். ஆராசா பேசினாலும் வந்து ஒரு முதலமைச்சரை வந்து இந்திய அரசியல் சாசனத்தின்படி வந்து பதவியேற்ற ஒரு முதலமைச்சரை வந்து முட்டாள் முதலமைச்சர் சொல்கிறது தப்பு. அது ஆதவ அர்ஜுனா சொன்னாலும் ஒன்று தான், வந்து ஆராசா சொன்னாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டு தரப்பையும் ஆதவ அர்ஜுனா சொன்னாலும் அது தப்பு தான் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கும் நம்ம தப்புன்னு தான் சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சருடைய அந்த பதவியோட மாண்பு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதை முன்னாள் முதலமைச்சரும் வந்து யோசிக்கணும்ல. கட்சிக்காரங்க வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் கண்டு காணாமல் போயிருக்கீங்க. நாளைக்கு இந்த வார்த்தைலாம் திரும்பி வரும்ல. இன்றைக்கி நீங்கள் வந்து இதை இப்போ நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க, இதை அப்படியே நோட் பண்ணி வைப்பாங்க. ஒரு எம்எல்ஏ வந்து இப்படி வந்து விழா எலும்பு உடைப்பன் பேசும்போது இந்த முதலமைச்சர் வந்து முன்னாள் முதலமைச்சர் என்ன மாதிரியான அறிக்கை விட்டார் பாருங்க. இதே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டித்து ஒரு அறிக்கை, சொந்த கட்சியாக இருந்தால் கூட இது மாதிரி வந்து அவதூறாக வந்து பேசாதீங்க, வன்முறையை தூண்டுற மாதிரி பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தை, ஒரு அறிவுரை எதுவுமே இல்லை. அப்போது இதில் வந்து என்ன தெரியுது? அதுதான் நான் முதல்ல சொன்னேன். இந்த அமைச்சர்கள் எல்லாம், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே இன்றைக்கி இருக்கிற வந்து புதிய அமைச்சர்களை வந்து கிட்டத்தட்ட வந்து காலேஜில் எப்படி ரேக்கிங் நடக்குமோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நடத்துகிறீங்க, அந்த மாதிரி தான் நீங்கள் பேசுகிறீங்க. எல்லாரும் ஒருமையில் அவனே இவனே, ஒரு அமைச்சருக்குள்ள அந்த மாண்புக்குள்ள மரியாதையே இல்லாமல் ரொம்ப கீழ்த்தரமான அரசியலாக தமிழ்நாடு அரசியல் போயிட்டுருக்கிறது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது, வேதனையாகவும் இருக்குது. இனி வரும் காலங்கள்லையாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் எதுவும் செய்கிறீங்க, மக்களுக்கு நன்மை செய்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல இந்த அமைச்சர் பதவிக்குள்ளே, முதலமைச்சர் பதவிக்குள்ளே அந்த மாண்பும் கண்ணியத்தையும் வந்து இரண்டு தரப்புலையுமே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சி தரப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்புலையுமே வந்து அந்த மாண்பை பாதுகாக்கணுன்ற மட்டும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.